ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், புது மாப்பிள்ளை பாயாசம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம், 1/4 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் கசகசா. இது நல்லா 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அரை தேங்காய் எடுத்து அதையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது தேங்காய் பாலில் தான் செய்யணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கெலாம் கொடுப்பாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்குல்ல, அதோடு சேர்த்து இந்த தேங்காய் பாலையும் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது செய்கிறது சிம்பிள் தான், ஆனால் இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 ஏலக்காய், லவங்கம் 2, பட்டை உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நெய்யில் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த விழுது எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டணும். கையை விட்டுட்டோம்னா அதை அடி பிடிச்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட விடக்கூடாது. கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஹெல்த்தி ட்ரிங்க்னு சொல்லலாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நம்ம திக்காக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் கையே எடுக்கக்கூடாது. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி திக்காகும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ தான் நம்ம சர்க்கரை போடணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம 1.25 கப்பு சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வேணுன்றவங்க, அதிகமாக குடிக்கிறவங்க வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் கம்மியாக தான் குடிப்பாங்க, அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்னஸ் வருது பாருங்கள், நம்மளுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம அந்த கப்பு 1.25 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம போடணும். அது போட்டுட்டு இருக்கும்போது கிண்டிக்கிட்டே போடணும். இந்த கல்யாணம் ஆன புதுசுலாம் மாமியார் வீட்டில் கவனிப்பாக பார்க்கணுமா, இதை சாப்பிடுமா, அதை சாப்பிடுமா, இதை பண்ணுமான்னு. அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸை வேறு குடிமான்னுவாங்க. நான் கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் கழிச்சு ஏமாவை குடிக்கிறேன்ற மாதிரி பேசுவாங்க. இதுதான் இந்த மாமியார் வீட்டு போல். நம்ம கல்யாணம் ஆகி வரும்போது அம்மா வீட்டை மிஸ் பண்ணுவோம், மாமியார் வீட்டுக்கு போகிற சந்தோஷமும் இருக்கும். இப்போ இந்த 3/4 கப் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. மாமியார் வீட்டுக்கு போகிற சந்தோஷமும் இருக்கும். எதை நம்ம என்ஜாய் பண்ணுறதுனே தெரியாது. இங்கே வந்தால் கவனிப்பு அமோகமாக இருக்கும். இப்போ நம்ம நினைப்போம், நல்லா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்க்க போனால் தெரியும், அப்புறம் ஏமா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறேன்ருவாங்க. உங்கள் மாமியார் வீட்டில் எல்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா மாமியார் வீட்டும் அப்படி தான் போல். என்ன பண்ணுறது, மருமகளாக போயிட்டா அப்படி தான், எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் ஆகணும் போல். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும். அந்த டைமிங்கில் என்ன பண்ணணும், இது முக்கியமான ஒன்று, கொதிக்க விடாமல் கிண்ட வைக்கணும். அதுதான் மெயின் இதுவே. இப்போ கொதிக்க விடாமல் இதுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுதான் மாப்பிள்ளை ட்ரிங்க்ஸ். இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மாமியார் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Bye friends.